இப்போ வந்து சும்மா போட்டுவீங்க எல்லாமே வீணாக போனவங்கள லோக்கல் ஜாதி கதை மத இது ஊர் கதை பேய் கதை இதை தான் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால பேன் இண்டியாவுக்கு போக மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ அவங்க இறங்கிட்டாங்க. அவங்க எவ்வளோ நாளைக்கு தான் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க கன்னடத்தில். கன்னட படம் வந்து மொத்தத்துக்கே 50 லட்ச ரூபாய் கூட வியாபாரமாங்க தெரியுமில்ல. சிவராஜ்குமார்னா ஒரு கோடியே தாண்டிடும். அவங்களும் போதும், அவங்களாம் ரொம்ப நல்ல மனுஷன். அவங்களாம் என்ன போதும், எதுக்கு கோடிக்கணக்கில் காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? கட்சி ஆரம்பிக்க போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. இவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. போதும். இப்போ வருஷத்துக்கு 3 படம் நடிப்பாங்க. ஒரு 50 லட்சம் 75 லட்சம் சம்பளம் வாங்கினா போதும். ஒரு கார் எவ்வளோ வரப்போகுது? இந்த வருஷம் ஒரு 1.5 கோடிக்கு ஒரு காரை வாங்குவாங்க. அடுத்து அவங்க வீடு இருக்குது, அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்ச காசு இருக்குது. அதனால் பணத்து மேலே ஆசை இல்லை. அதனால் பட்ஜெட் கம்மியாச்சு. அவர் சிவராஜ்குமார் அவங்கெல்லாம் 1 கோடி வாங்கியிருந்தாங்கனாலே பெரிய விஷயம். மொத்த பட்ஜெட்டே 1.5 தான் வரும். ஒரு 3-4 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகும், லாபம் வரும். இப்படி போயிட்டு இருந்ததை திடீர்னு உடைச்சது நீங்கள் சொல்கிற காந்தாரம்.